ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பத்ரியப்பா. என்ன இன்னைக்கு பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எல்லாருமே என்னோட வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தேன், இந்த அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டதுக்காக கண்டிப்பா உங்களுக்காக இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ரெட் கலர் ப்ளவுஸ்ல தான் நம்ம வந்துட்டு இந்த அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ண போறோம். இப்போ நம்மளோட அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அலோ ப்ளவுஸ்ல ஃப்ரண்டோட இந்த பாடி லூஸ், இந்த அக்கிள் ஜாயிண்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 9 இருக்கு. ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே 9 தான் இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு அப்படி இப்படி திருப்பி போட்டுக்குங்க. இப்படி திருப்பி போட்டுட்டு இதை இந்த ஜாயிண்ட் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக பண்ணிக்கோங்க. இதை வந்து ஏன் இப்படி திருப்பி போட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பேக்கோட அளவு எடுக்க போகிறோம். பேக்கோட அளவு 20 இருக்குது. இப்போது இப்படி எடுக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடு. பேக்கோட அளவு 20 இருக்குது. இழுத்து பிடிச்சாலாம் கொஞ்சம் கழுத்து அகலமாயிரும். அப்போது நமக்கு பாடி லூஸ் கொடுக்கும். அதனால் கரெக்டான அளவு வச்சு கரெக்டாக நம்ம பண்ணணும். இப்போது இதோட அளவு 20 இருக்குது. ஃப்ரண்ட்டில் 9.5 19 ப்ளஸ் 20. அப்போது ஒரு அரை இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிடலாம். 39 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 40 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணி பண்ணலாம். இப்போது இதே மாதிரி இன்னொரு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கழுத்து வந்து ரொம்ப கொஞ்சம் மேலே ஹையில் இருக்கும். அவங்களுக்கு இது இந்த பாடி லூஸ், ஏதாவது இந்த அக்கிள் ஜாயிண்டோட கரெக்டாக மேலே இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அதாவது கழுத்து லோவா இல்லாமல் மேலே ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கலாம். இப்படி ஒன்று, அடுத்தது இப்படி ஒன்று. இதோட அளவு எவ்வளோ, இந்த நீட் எவ்வளோ அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கலாம். வெயிட் மினிட். ஃபஸ்ட்டு 1 இதை இங்கே பிடிச்சிக்கிட்டோம். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற பாடி லூஸ் பிடிச்சிக்கிட்டு, இந்த பக்கம் 2 இதை பிடிச்சிக்கிட்டு, லாஸ்ட் 2 இந்த பக்கம் வச்சு பண்ணுறோம். இப்போ இதுலேயே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 42 வருது. நம்ம 40 தான் வச்சுருக்கோம். ஏன் 42 வருதுன்னா, நம்மளோட பாடி லூஸ், அதாவது கழுத்தோட அகலம் கீழே இறங்கி வரும்பொழுது இதை நம்ம இழுக்கும்போது இந்த மாதிரி விரிவடையும். இந்த மாதிரி விரிவடையும் போது நமக்கு பாடி லூஸ் எக்ஸஸாக தெரியும். அப்படி பண்ணாமல் லோ நெக் இருக்கிற ப்ளவுஸுக்கு எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பர்டிகுலராக அழகாக இப்படி ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட்டோட அளவு மட்டும் எடுத்துகிட்டு பேக்கோட அளவு 20 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இப்போ 39 இருக்கு. ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சிருக்கோம். 40 இன்ச்சு வச்சிருக்கோம். ஓகே, பாடி லூஸ் அளவு கனெக்ட் பண்ணியாச்சு. இடுப்பு லூஸோட அளவு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு லூஸோட அளவு 30 இன்ச்சு. இடுப்பு லூஸோட அளவு, பாடி லூஸ் 40, இடுப்பு லூஸ் 30. ஓகே, இதை கால்குலேட் பண்ணி தான் நாம இப்போ இந்த ப்ளவுஸை கட் பண்ண போறோம். நான் வந்து 1 மீட்டர் ப்ளவுஸ் தான் நான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து 40 இன்ச்சு 42 இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 1 மீட்டர் ப்ளவுஸ் தான் நான் கேட்பேன். ஏன்னா கட்டிங் வந்து நம்ம ஃப்ரீயாகவும் போடணும். அவங்களுக்கு வந்து எக்ஸஸாகவும் வந்துட்டு அந்த வேற கலர் துணி ஸ்டிப்புக்கெலாம் வைக்காம நம்ம இதே கலர் துணியில் வேணும் அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட எவ்வளோக்கு நம்ம சொல்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளோட ஒர்க்கு ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டாச்சு. தையல் பிடிப்புக்காக ஒரு 1.5 இன்ச்சு கீழே விட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம். இப்போது இடுப்பு லூஸ், இது அதாவது இடுப்போட இறக்கத்தை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஷோல்டரோட சென்டர் பிடிச்சிக்கிட்டோம், டாட்டோட சென்டர் பிடிச்சிக்கிட்டோம். இதிலிருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி இது ஃபினிஷிங்கு நம்ம தையல் பிடிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச் மேலே சேர்த்திக்கலாம். ஓகேவா? அடுத்தது இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்கோட ஹைட்டு நம்ம பார்க்கணும். அதாவது 2 டாட்டுக்கு சென்டர் பிடிச்சி நெக்கோட ஹைட் நாம கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பைப்பிங் தான் இருக்குது. அதனால் நம்ம மேலே எக்ஸஸாக விட வேண்டாம். எம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 இன்ச்சு மேலே எக்ஸஸாக விடணும். இதில் வந்து பைப்பிங் தான் இருக்குது. அதனால் மேலே எக்ஸஸாக விட வேண்டாம். இப்போ இந்த ஷோல்டரோட கழுத்தோட அகலத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இன்சைடில் இந்த ஃப்ரண்ட் பீஸை இன்சைடில் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். அதாவது நெக்கோட ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து இங்கே தையல் பிடிப்புக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு, இந்த தையலோட 1/4 இன்ச்சு உள்ளே வச்சு நாம் இதை ஸ்ட்ரெயிட் கொண்டு போகலாம். இந்த ஸ்ட்ரெயிட் கொண்டு போகிறோம். அதாவது இந்த ஷோல்டரோட தையல் பிடிப்புக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இந்த தையல் பிடிப்பிட்டு இருக்கோம்ல அந்த இடத்துல வைக்கணும். வச்சாச்சு. இதை இந்த தையல் பிடிப்புக்கு அரை இன்ச்சு, இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த தையல் பிடிப்புல அரை இன்ச்சு நம்ம இங்கே ஜாயின் பண்ணி பீஸ் வச்சுருக்கோம். இங்கே இந்த ஷோல்டரோட ஃபினிஷிங்க்கு மேலே கரெக்டாக இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் தெரியற மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஷோல்டரோட அகலத்தை நம்ம கணக்கீடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷிங் மார்க்கு, இது பைப்பிங்கு.
அதனால நாம் அப்படியே இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஷோல்டரோட அகலம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டரோட அகலம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இப்போ தச்சு திருப்புறதா இருந்தால் இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விடுவோம். நமக்கு வந்துட்டு எம்மிங் இல்லை, பைப்பிங்ன்றதால நாம் ஷோல்டர் பகுதியில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கோம். இங்கே வேணும்னா நம்ம இங்கே 1/4 இன்ச்சு சேர்த்து பண்ணிவிட்டு நம்ம இதிலிருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து இந்த பக்கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது கழுத்தோட அகலம் கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டரோட அகலத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பேக் நெக்கோட ஹைட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பேக் நெக்கோட ஹைட்டுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே மேலே பைப்பிங்கோட லென்த்துலேருந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இப்போது ஷோல்டரோட கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. ஏன்னா நமக்கு பைப்பிங்ன்றதால நமக்கு எக்ஸ்ட்ரா மடிச்சு விடுறதுக்கு அவசியம் இல்லை, அதனால சிங்கிளாக கரெக்டாக வச்சுருக்கோம். இந்த 3 இன்ச்சு அப்படியே கீழே கொண்டு வாங்க, 3 இன்ச்சு. இப்போது ஆமோலை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, இப்போது ஆமோல் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த ஆமோல் மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த தையல் பிடிப்போட ஒரு மார்க் போட்டுக்குங்க. மார்க் போட்டுட்டு நான் ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன், அந்த கால்குலேஷனில் இந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ பாடி லூஸ் வந்து 40 எடுத்தோம், அதில் 6 டிவைடட் பண்ணி அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஹைட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போது 40 இன்ச்சு பாடி லூஸு, அதை 6 டிவைடட் பண்ணால் 6.6, அதில் மைனஸ் 1 இன்ச்சு பண்ணோம்னா 5.6. ஸோ 5.6. அப்போது இதில் 5.75 இருக்குது. ஆஸ் யூஷுவல் அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்ததும் நம்மளை கால்குலேட் பண்ணதுக்கும் 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது, சாரி 1 நூல் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஒன்றும் பெருசு இல்லை. இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கிட்டோம், ஆமோலோட இறக்கம் ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கிட்டோம். பாடி லூஸு 40 இன்ச்சு, 40 4 டிவைடட் பண்ணால் 10 இன்ச்சு. இங்கே ஒரு மார்க்கு 30 இன்ச்சு இடுப்பு லூஸு, 30 இன்ச்சில் பாதி 15 ப்ளஸ் ஒரு 1 16 இன்ச்சுக்கு இங்கே 8 இன்ச்சு வைக்கிறோம். சாரி 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சு 8.5 இன்ச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து ஸ்ட்ரெயிட் கிராஸு, அடுத்துக்கு பக்கத்தில் தையல் பிடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு கிராஸு. ஷோல்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, கழுத்து கனெக்ட் பண்ணியாச்சு, ஷோல்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆமோல் இறக்கமும் கனெக்ட் பண்ணியாச்சு, பாடி லூஸும் கனெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸஸாவும் நம்ம பீஸ் விட்டாச்சு. இடுப்பு லூஸும் கனெக்ட் பண்ணி 1.5 இன்ச்சு சேர்த்து இடுப்பு லூஸ் 30 டிவைடட் பை அதில் பாதி 15 ப்ளஸ் ஒரு டாட்டுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து 16.5 இன்ச்சு நாம் இந்த இடத்துல கீழே வச்சுருக்கோம். 16.5 இன்ச்சு கீழே வச்சு மார்க் பண்ணி இங்கே எக்ஸஸாக விட்டுருக்கோம். இப்போது இதை கழுத்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு எல்லாருமே பண்ணுற நம்ம ஆம்கோல் ஸ்கேலை வச்சு பண்ணிக்கலாம். அகலமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம். ஸோ அடுத்தது இதுதான் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கிராஸ், ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்கிறோம்ல, அதில் சும்மா ஒரு நூல் அளவு இந்த கிராஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஷோல்டர் பகுதியில். அடுத்தது ஆமோலுக்கு நான் வந்து மார்க் போடாமல் அப்படியே தான் கட் பண்ணுவேன். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1.5 இன்ச்சு கிட்ட பெண்ட் எடுக்கணும், 1.25 இன்ச்சு பெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. அந்த கிராஸு ஆமோலு இப்போ நான் அப்போயே மார்க்கிங் போடுறதால, புதுசாக நான் கட்டிங் போடுறதால கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு பண்ணுறேன், அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ பேக்கை கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போது இப்படியே திருப்பி போட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஆமோவில் இந்த கழுத்து பகுதி பார்த்து இந்த பக்கம் போட்டுருவோம். இந்த பகுதியில் இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நம்ம ஃபுல் லென்த் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட ஊக்குப்பட்டி இப்படி வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். கீழே இங்கே துணி எடுத்து போட்டுட்டோம். அடுத்தது கீழே இந்த மாதிரி பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட்டோட ஹைட்டில் பேக்கில் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேக்கில் இருந்தே நம்ம ஃப்ரண்ட்டோட ஹைட் கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டை நம்ம ஹைட்டோட லென்த் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஊக்குப்பட்டி டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டோட லூஸுக்கு நம்ம இங்கே மடிப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த எட்ஜு பாடி லூஸோட இந்த எட்ஜில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போது பட்டியோட கால்குலேஷன் பார்க்குறோம். பட்டியோட கால்குலேஷன் நமக்கு 3 இன்ச்சு இருக்குது, அப்போனா 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. அந்த மாதிரி வைக்க வேண்டாம் நம்ம, ஏன்னா இதோட கால்குலேஷனே நம்ம பார்க்க போகிறது இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டோட
டாட்டோட ஹைட் பார்த்து நீங்கள் பண்ணுறது தவறு இதுதான். இப்போது இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணியாச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு விட்டு இங்கே மார்க் பண்ணியாச்சு. இங்கே இதுக்கும் 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. ஏன் அந்த டிஃப்ரெண்ட் வருதுன்னா, இப்போது ஃப்ரண்ட் டாட் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் டாட்டு இப்படி போய் இப்படி தான் வரும். அதனால அந்த ஹைட்டு வித்தியாசம் வரும். நாம் இந்த கால்குலேஷனை ஃப்ரண்ட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து பண்ணும்போது நமக்கு தேவையானது ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மட்டும் இங்கேருந்து இதில் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டால் விட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட்டோட டாட்டோட லென்த்து அது எதுவுமே நீங்கள் கால்குலேஷன் பண்ண வேண்டாம். நம்ம இந்த பேக்கோட பீஸை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இந்த பேக்கோட பீஸில் அந்த நம்ம டாட் அதை மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே இடம் விட்டு இல்லைங்களா, அதோட ஹைட்டோட மார்க் போட்டுக்கிட்டோம். இதிலிருந்து இப்போ இந்த பேக்கை அப்படியே ஷோல்டரோட சென்டர் இப்படி மடிச்சு விட்டுறோம். மடிச்சு விட்டு ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதுலேருந்து அந்த சென்டரை கண்டுபிடிக்கிறோம். டாட்டோட சென்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு 2.5 நம்ம அதில் வந்துட்டு 3 இன்ச்சு இது பார்த்தோம். இந்த 3 இன்ச்சு இது பார்க்கும்போது நம்ம இங்கே கேப் விட வேண்டியது வருது, 4 இன்ச்சு விட வேண்டியது இருக்குது. அப்போ 4 இன்ச்சு விட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த பட்டி வந்துட்டு, அதாவது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா இந்த பட்டி வந்துட்டு நம்ம பஸ்ட்டில் சென்டரில் போயிட்டு உட்காந்து அழுத்தி பிடிச்சி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதுக்காக அப்படி இல்லாமல் நம்ம இங்கே ஒரு 2.5 இன்ச்சு பண்ணால் போதும். அதே போல் பேக்கில் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். நீங்கள் இங்கே எவ்வளோக்கு நீங்கள் ஹைட் ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு இங்கே ரிங்கிள்ஸ் கட் ஆகும். பட்டியோட ஸ்டிப்போட ஹைட் ஏற்றும் போது இங்கே ரிங்கிள்ஸ் கட் ஆகும். அப்போது நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன், இங்கே சென்டர் டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதாவது இந்த ஷோல்டர் மடித்து வச்சு இங்கே சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம். மேலே இங்கே 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதுலேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிட்டோம். இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அதை அப்படியே இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிட்டோம். இந்த 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணலை. இந்த 1/2 இன்ச்சு நம்ம பெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக அதில் வந்து உட்காந்துக்கும். இப்போது பேக்கை விட ஃப்ரண்ட் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி டாட் மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நான் இந்த பெண்டு போட்ட உடனே அந்த 1/2 இன்ச்சு மேலே வந்துருச்சு. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே சென்டர் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வரணும். அதாவது கீழ்ப்பகுதி மட்டும் ஒரு வெளியில் வரணும். இந்த கீழ்ப்பகுதி ஏன் வெளியில் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட்டு டாட் போடும்போது கொஞ்சம் இழுத்து இப்படி கிராஸ் ஆகும். அந்த கிராஸு தச்சு முடிச்ச பிறகு ஒரு கிராஸ் மாதிரி தெரியும். அந்த கிராஸு இந்த 1/2 இன்ச்சு கட் பண்ணி கிராஸ் பண்ணோம்னா இது ஸ்ட்ரெயிட் வரும். அடுத்தது இங்கே பேக்கை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணி கீழ்ப்பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணி இந்த கிராஸ் எடுக்கிறோம். இந்த கிராஸு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1.5 இன்ச்சு கிராஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 1.5 இன்ச்சு கிராஸு இங்கே 1/2 இன்ச்சு கிராஸு எடுத்துட்டோம். இந்த 1.5 இன்ச்சு கிராஸுக்கும் நம்மளோட இடுப்பு லூஸோட அளவு நீங்கள் சென்டர் பாடியில், அதாவது ஃப்ரண்ட்டோட லென்த்தில் நீங்கள் டாட்டோட லென்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போது இடுப்பு லூஸு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சு நம்ம இங்கே கனெக்ட் பண்ணும்போது நம்ம இங்கே கனெக்ட் பண்ணும்போது மீதி எவ்வளோ இருக்கோ 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு டாட்டில் அளவு வரும். அவ்வளோ தூரம் நாம் பண்ண வேண்டாம். டாட்டோட அளவு 3 இன்ச்சு பண்ணாவே போதும். 1.5 3 இன்ச்சு பண்ணாலே போதும். இப்போது 40 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் 3 இன்ச்சு டாட் அளவு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம மெத்தடில் நான் வந்து கட்டிங் பண்ணுறதை விட நம்மளோட ஸ்டிச்சிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போது நம்ம டாட் கனெக்ட் பண்ணியாச்சு, இங்கே பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டோட கழுத்தோட அகலத்தையும் நாம் இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பாடி லூஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டோட நெக் அளவு நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இது வந்து ஃப்ரண்ட்டு எப்படி அளவு ப்ளவுஸ் இருக்குன்றதே நம்ம பார்க்கல. நம்ம இதில் வச்சு நம்ம பேக் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸஸாக பண்ணி இங்கே மெக்கீழ 1.5 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டாட்டோட அளவுக்காக. பேக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்குன்னு தனி அளவு நம்ம பண்ண வேண்டாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்டிச் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம ஆமோலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அல்ல 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டு கிராஸ் எடுத்துக்கலாம். இப்போது இதை 2ஆக மடித்து போட்டோம்னா இதோட அந்த சென்டர் கிடைச்சிரும் நமக்கு. இந்த சென்டர் கிடைக்கும் போது ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி தெரியும். ஒரு ப்ளவுஸில் கரெக்டாக இருக்கும், ஒரு ப்ளவுஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம இதை சரி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதை 3 இன்ச் அளவு உள்ள டாட் போட்டிருக்கோம். பாடி லூஸ் கனெக்ட் பண்ணி இடுப்பு லூஸ் கனெக்ட் பண்ணி பாடி லூஸ் அளவுல இருந்து இடுப்பு லூஸ் அளவை கனெக்ட் பண்ணி 11 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இப்போ 8.5 இன்ச்சு போக 8.25 இன்ச்சு போக 11 இன்ச்சு 8.25 இன்ச்சு போச்சுன்னா 2.25 இன்ச்சு கரெக்டாக வருதுங்களா? 2.25 இன்ச்சு கரெக்டாக வரும். இங்கே எக்ஸஸாக நம்ம ஏன் விட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே ஏன் 3 இன்ச்சு இது இந்த டாட்டு நம்ம போட்டு இப்படி தூக்கி பிடிக்கும் போது இந்த 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வந்துடும், இந்த 3 இன்ச்சு இப்படி உள்ளே வந்துடும். இந்த கிராஸு நமக்கு கொடுக்காது, இந்த டாட் அளவு வந்துடும். அப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ண வேண்டியது வரும். அது எப்படி நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். அடுத்தது ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவுக்கு எம்மிங்க்கு மடிச்சு விடுறது ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சு வச்சா போதும். ஸ்லீவோட லென்த்து அலோ ப்ளவுஸில் கஸ்டமர் ஏதாவது ஆல்டர் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம். எதுவும் சொல்லலை. ஸ்லீவோட லென்த்து எடுக்கிறோம். ஸ்லீவோட லென்த்து 6.5 6 இன்ச்சு இருக்குது. அந்த 6 இன்ச்சு இந்த எண்டில் வச்சுக்கலாம். இதில் 3 இன்ச்சு கவ் எடுக்கணும். இந்த 3 இன்ச்சு வந்துட்டு 8 இன்ச்சு ஸ்லீவ் வரைக்கும் வைக்கலாம். 9 10க்கு மேலே போச்சுன்னா 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஆமோல் லூஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸில் அப்படியே கொண்டு வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் எண்டோ எட்ஜ் வரைக்கும் இருக்குது. இந்த எட்ஜுக்கு நாம் எக்ஸஸாக ஜாயின் போட வேண்டியது வரும். இதவே நாம் இதுலேயே கால்குலேட் பண்ணுறோம். இதுலேயும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த எட்ஜ் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே தையல் பிடிப்பு இந்த எக்ஸஸ் ஓகேவா? அப்போது இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு கிராஷ் கோடு போட்டுக்குங்க. ஆமோல் ஸ்கேல் பெண்ட் வச்சு ஒரு கிராஸ் எடுத்தாச்சு. அந்த பக்கம் தள்ளி விட்டாச்சு. இந்த மடிப்பு கட் பண்ணி விட்டு தையலுக்கு டாட்டு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள மடித்து கட் பண்ணிடுங்க. மடித்து வச்சு இங்கே கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, கை கட் பண்ணியாச்சு, பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பட்டி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம், பேக்கில் 3 இன்ச்சு வச்சுருக்கோம். இடுப்பு லூஸோட அளவு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இடுப்பு லூஸுக்கும் பட்டிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம 8.5 8.25 வச்சுருக்கோம் பேக்கில். அந்த 8.5 8.25 அளவு போதும். இருந்தாலும் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம 10.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 10.5 இன்ச்சு எக்ஸஸாக வராது. இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம் ப்ளஸ் 1 3.5 இன்ச்சு. பேக்கில் 3 இன்ச்சு வச்சுருக்கோம் ப்ளஸ் 1 4 இன்ச்சு. இப்போது இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. சென்டர் கவ்வு இதுக்கு அழகா இந்த 4 இன்ச்சிலேருந்து கரெக்டாக இந்த பெண்டு கொண்டு வந்தால் கரெக்டாக உட்காரும். இப்போது நீங்கள் இதை பார்க்கும்போது கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா? 4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. இங்கே எக்ஸஸாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் வாங்க.